ஆனாலும் பாண்டியன் ஸ்டோர்ல சரவணன் இப்ப எல்லாம் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அடிக்கக்கூடாது. பாவங்க நம்ம சரவணன். ஆமா, அங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்க சித்தப்பா வந்து பேசுற மாதிரி சீன் கட்டுறாங்க. அவங்க அக்கா வீட்டுல வந்து பேசுறாரு. இது போல வந்துட்டு ஏங்க நீ கவலைப்படுற, விடுக்கா எதுவும் நடக்காது, சரவணன் பேர் நம்ம கண்ணு முன்னாடியே நல்லபடியா வாழ்வாங்க, நம்ம பார்க்கலாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க சித்தி ஆமாத்த நீங்க கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அவரோட நிலைமை மாறும். ஆக்சுவலா இவங்க எதுக்கு வந்தாங்கன்னா குமாருக்கு வந்து அரசியல் கேட்கலாம் அப்படின்ற நிலைமையில அவங்க வந்தாங்க. ஆனா எங்க வீட்டோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவங்க எதுவுமே பேசல. அதுக்கு அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செந்தில் வந்து பண விஷயத்துல மீனா கிட்ட மாட்டிக்கிறாரு. மீன் ஆபீஸ் போய் அதே யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, வேலை சரியாவே வேலை எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க. ஃபைல டாக்குமெண்ட் எதுவுமே சப்மிட் பண்ணாம அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவருக்கு எப்படி இந்த காசு வந்து என்ன ஏது அதை பத்தி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளோட செந்தில் வந்துட்டு போய் அவங்க மாமனார் கிட்ட சொல்றாரு, இது போல மீனா வந்து காசு விஷயத்தை பாத்துட்டாமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அவர் உடனே சொல்றாரு, மீனா ரொம்ப நியாயத்தை என் பொண்ணு, நான் அரசு காசு வாங்குறது அவருக்கு தெரிஞ்சதுக்கு அவ அந்த சத்தம் பாட்டா, இப்போ நீங்க வாங்குறது தெரிஞ்சா அவ்வளவுதான் மாப்பிள்ள, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்க காசு போய் வீட்டுல வச்சுதான் தப்பு அப்படின்னு. இல்லமா இப்ப நான் லஞ்சம் வாங்க மீனாக்கு தெரிஞ்சா அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. யாருதான் மாப்பிள்ள லஞ்சம் வாங்காம இருக்காங்க, நீங்க கொள்ள கடுத்தலா பண்றீங்க, லஞ்சம் தானே வாங்குறீங்க, நீங்க வாங்கலாம் அது இன்னொருத்தர் வாங்கி அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா போறாங்க, அதை நீங்க சரிங்க அவ்வளவுதான். நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டுல வந்து பணத்தை எடுத்து எங்க கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சௌர பணத்தை எடுத்து வந்து அவங்க மாமனார் கிட்ட கொடுத்துறாரு. அடுத்த சீனா பாத்தீங்கன்னா நம்ம கதிரன் ராஜ கட்டுறாங்க. கதிர் வந்து அவங்க அண்ணன் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன்னா நேற்று எபிசோட் வந்து அவர் அண்ணன் கதிரை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுதுட்டாரு ரோட்லயே. என்னால இப்படி இருக்கா, பிடிச்ச பொண்ணோட என்னால இருக்க முடியல, கட்டிக்கிறோட வச்சு வாழ முடியல, இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாரு. அதை நினைச்சு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்றான். நாங்க ரெண்டு பேரும் பரவாயில்ல, ஆனா சரவணன் ரொம்ப பாவம், அப்பாவி, அது வாழ்க்கை நல்லா இருக்கும் நாங்க நினைச்சோம், அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு, பாவம் பிடிச்ச பொண்ணோட பேச முடியல, நம்ம யார்கிட்டயும் பேச முடியல, அந்த பொண்ணு கூட இப்ப பேச முடியாம நினைச்சு அதோட வாழ்க்கை என்ன ஆகும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ராஜி சொல்றாங்க, அதுக்கு நீ ஃபீல் பண்ணாத கதிரை, எல்லாரோட நிலைமை இப்படி இருக்காது, கண்டிப்பா சரவணன் நம்ம குழந்தை பண்ண பிறகு அவரோட வாழ்க்கை மாறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட அப்படி முடிச்சிருக்காங்க. சோ பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, கொஞ்சம் போரிங்கா தான் போது, பாப்போம் அப்கமிங் எபிசோட்ஸ் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.